ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரெயினில் எப்படி நம்ம வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போது ட்ரெயினில் வந்து ஃபுட்டு வேணும் அப்படின்னா நமக்கு வந்து ஐஆர்சிடிசி கேட்டரிங் சர்வீசஸ் இருக்குது. ஸோ ட்ரெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்டர்ஸ் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி சேல் பண்ணுறப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்க கிட்டேருந்தே வாங்கிக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து அந்த ஃபுட் வந்து ஒத்துக்காது, சரிங்களா? ஸோ அவங்க வந்து வெளியே இருந்து ஹோட்டல்ஸ்லேருந்து நம்ம வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த வீடியோ. வெளியே ஏதாவது ஹோட்டல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து நம்ம ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம மூவிங் ட்ரெயின்லேயே, சரிங்களா? ஸோ அது எப்படின்றத பற்றி நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து சதாப்தி எக்ஸ்பிரஸில் சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பூருக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்போ இடையில ஒரு ஸ்டேஷனில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணி நம்ம வந்து வெளியேருந்து வர வச்சு நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டோம், சரிங்களா? ஸோ அது வந்து எப்படி பண்ணுறோன்னா, இந்த RailOne அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே வந்து ஆர்டர் ஃபுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆர்டர் ஃபுட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரெயின் டிக்கெட்டோட பிஎன்ஆர் நம்பர் வந்து இருக்கும். அந்த பிஎன்ஆர் நம்பரை வந்து ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னாவே என்னென்ன ஸ்டேஷன் அது லைனாக வந்து நீங்கள் சென்னை சென்ட்ரல்லேருந்து நீங்கள் இப்போ நான் திருப்பூர் போகிறேன் அப்படின்னா அதுக்கு இடையில என்னென்ன ஸ்டேஷனில் இருக்குது, அந்த என்னென்ன ஸ்டேஷனில் எவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற நம்பர்ஸோடு வரும், சரிங்களா? ஸோ மினிமம் ஆர்டர் வந்து ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லையும் எவ்வளோ வந்து நம்ம புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸும் வந்து ஃபுல்லாகவே வந்து காட்டும். அதேமாரி எவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம புக் பண்ணணும். இப்போது ஜோலார்பேட்டை, அரக்கோணம் இந்த மாதிரி லைனாக இடையில வந்து ஸ்டேஷன்ஸ் வரும். இப்போது ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க. இந்த ஆஃப் அன் ஹவருக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். பிகாஸ் இப்போது ட்ரெயின் வந்து ஒரு 10 மணிக்கு ஜோலார்பேட்டை ஸ்டேஷன் போகுது அப்படின்னா 9:30 வரைக்கும் தான் உங்களால் ஆர்டர் பண்ண முடியும். 9:30 மேலே வந்து ஆர்டர் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஸ்டேஷனுக்கு வந்து கொண்டு வரணும், பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக அவங்க வந்து அந்த ஆஃப் அன் ஹவர் முன்னாடி வந்து கட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே வந்து புக் பண்ணணும், சரிங்களா? ஸோ அப்படி புக் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக அந்த ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் வரப்போ அவங்க அந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து கரெக்டாக வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ட்ரெயினில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறப்போ முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக அந்த அனந்தபூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் வந்து ஃபஸ்ட் ஏசி கிளாஸ்க்கு அந்த ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு வருவார். ஸோ அப்படி டெலிவரி பண்ணுறப்போ அவங்க வந்து என்ட்ரன்ஸில் வந்து வெயிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அந்த டெலிவரி பார்ட்னர் உள்ளே போயிட்டு கொடுத்துட்டு வர மாதிரி இருந்திருக்கும். அப்படி உள்ளே போய் கொடுத்துட்டு வரப்போ அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகிருக்கும், சரிங்களா? மூவ் ஆகிருக்கிறப்போ அந்த டெலிவரி பார்ட்னர் இறங்க ட்ரை பண்ணுவார். உடனே வந்து ஸ்லிப் ஆகி கீழே வந்துடுவார். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து நடந்திருக்கு. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரெயினில் வந்து இந்த ஃபுட் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த ஸ்டேஷன் கிட்ட, அதாவது அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு கொச்சுக்கும் என்ட்ரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெலிவரி பார்ட்னர் வந்து உங்கள் கையில் வந்து கொடுத்துட்டு போயிடுவார். அவர் வந்து உள்ளே வந்து உங்களை தேடி கொடுக்கறதுக்குள்ளே ட்ரெயின் வந்து மூவ் ஆயிரும். இப்போ நீங்கள் புக் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேஷனில் எவ்வளோ நேரம் ட்ரெயின் நிற்கும், ட்ரெயின் ஹால் டைம் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த RailOne ஆப்பில் நீங்கள் ஆர்டர் ஃபுட்டுன்னு கொடுக்குறப்ப அந்த ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் அந்த ஹால் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதை கொடுக்குறப்ப அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் 2 நிமிஷம் இருக்கும் மோஸ்ட்லி, அண்ட் அப்படி இல்லைனா 5 மினிட்ஸ் இருக்கும். இப்போ 2 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெடியாக இருங்க. அதாவது நீங்கள் வந்து என்ட்ரன்ஸில் போய் வெயிட் பண்ணுங்கள். அந்த டெலிவரி பார்ட்னர் கரெக்டாக உங்கள் கையில் வந்து கொடுத்துட்டு அவரும் கிளம்பிடுவார். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் நிற்கல, உங்கள் சீட்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அவர் உள்ளே வந்து கொடுக்கறதுக்குள்ளே டைம் ஆயிரும். ஸோ அதனால் அவருக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஸோ நமக்கு ஃபுட்டு வந்து ஒருத்தர் டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளால் சஃபர் ஆகக்கூடாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து மறக்காமல் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க மூவிங் ட்ரெயினில் அப்படின்னா. இப்போது நம்ம இந்த மாதிரி வெளியே ஹோட்டல்ஸில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறது வந்து நல்லா இருக்குமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். நம்ம வந்து ட்ரை பண்ணதில் அந்த ஃபுட் வந்து நல்லாவே இருந்துச்சு, சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரிவ்யூஸும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த வெரைட்டிஸ் அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல்ஸில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நான் பார்த்ததில் மோர் தேன் 10 ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு ஒவ்வொரு ஷாப்லேயும், சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ரெஸ்டாரண்ட் வேணும் அப்படின்ட்டு, என்ன ஃபுட்டு வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் அவங்க ஃபுட் எடுத்துகிட்டு வந்த பிறகு அந்த அப்போவே வந்து நீங்கள் வந்து கேஷ் கொடுத்து நீங்கள் அந்த ஃபுட்டை வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதால உங்களுக்கு வசதியாக தான் இருக்கும், சரிங்களா? நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டாலும் உண்டு, அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து கையில் கொடுத்தும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஜோலார்பேட்டை ஸ்டேஷனில் தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கரெக்டாக வந்து அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் போய் ரீச் ஆன உடனே அவங்க வந்து உள்ளே வந்து ஃபுட் வந்து கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. உடனே அவங்க வந்து முன்னாடியே வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. ட்ரெயின் வரதுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்க வந்து உள்ளே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. சப்போஸ் ட்ரெயின் ஸ்டேஷன் உள்ளே வந்துமே அவங்க வரல அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ என்ட்ரன்ஸில் போய் நின்று அந்த ஃபுட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபுட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சரிங்களா? அது ஒரு முதல் விஷயம். அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த ஃபுட்டெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஒரு ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அது என்னன்றதை இந்த லைவ் ரெக்கார்டிங் வந்து நம்ம போட போகிறோம், சரிங்களா? ஸோ எப்படி நம்ம ஆர்டர் பண்ணோம், எவ்வளோ ப்ரைஸ் வந்து காட்டுச்சு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த விஷயம் என்ன அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன்.
ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு RailOne அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து சதாப்தி எக்ஸ்பிரஸில் தான் சென்னை சென்ட்ரல் டு திருப்பூர் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரெயின் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ ஷோ பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ஃபுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் RailOne அப்ளிகேஷனில். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ட்ரெயின் டிக்கெட்டில் PNR நம்பர் ஒன்று இருக்கும். அந்த PNR நம்பர் வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி சர்ச்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஸ்டேஷன்லலாம் ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரும். இப்போ நமக்கு வந்து ஜோலார்பேட்டையில் வந்து நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஜோலார்பேட்டை ஜங்ஷன் கொடுத்தோன்னே அங்கே என்னென்ன ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா யாத்ரி போஜன் அண்ட் ஈரோடு கணபதி விலாஸ் இந்த மாதிரி நிறையா ஹோட்டல்ஸ் வந்து அதில் வந்து காட்டுது. ரெயில் ஃபுட் அண்ட் ஹோட்டல் சபரிவாசன் இந்த மாதிரி நிறையா ஃபுட் இருக்குது. ரிவ்யூஸோடு இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஹோட்டலில் வேணுமோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஈரோடு கணபதி விலாஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இது நைட் டைம்ன்றதால மோஸ்ட்லி வந்து டிஃபன்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா இந்த பூரி, மசாலா தோசை ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இட்லி இருக்குது, பொங்கல் இருக்குது, ப்ளைன் தோசை, செட் தோசை இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரிவ்யூஸும் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ நம்ம வந்து ப்ளைன் தோசை வந்து ஆர்டர் பண்ணுறோம். இப்போ ப்ளைன் தோசை வந்து நான் செலக்ட் பண்ண உடனே எனக்கு வந்து 120 rupees ப்ளஸ் டேக்ஸஸ் அப்படின்ற மாரி வந்து காட்டுது. அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து செக் அவுட் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1130 rupeesக்கு மேலே ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா 200 ஆஃபர் அப்படின்ற மாரி ஒரு நோட்டிஃபிகேஷனும் இருக்குது. இப்போ நம்ம வந்து செக் அவுட் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதில் ஆட் பண்ணிட்டு செக் அவுட்னு கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸில் உங்களோட ஃபுல் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே டெலிவரி டீட்டெயில்ஸ்னு சொல்லிவிட்டு அந்த டெலிவரி ஸ்டேஷனில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் கரெக்டாக 9:53க்கு டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அந்த ஷெட்யூல்ன்ற ஆப்ஷன் வந்து வரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது கூப்பன்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கூப்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூப்பன்ஸ் வந்து போட்டுட்டு அந்த கோடை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஷெட்யூல்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்லைன்லேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை கேஷ் ஆன் டெலிவரியும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ண போகிறேன். ஸோ ஆன்லைனில் வந்து ஜஸ்ட் கண்டினியூ அண்ட் பேன்னு கொடுத்து அப்படின்னா நம்ம ஃபோன்பே, கூகுள் பே வந்து செலக்ட் பண்ணுறப்போ அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பேமெண்ட் பண்ண பிறகு நமக்கு அந்த கோட் வந்து கொடுப்பாங்க. அவங்க ஃபுட் டெலிவரி பண்ணுறப்போ அந்த கோடு வந்து அவங்கள்ட்ட ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுட் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் நம்ம ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த ஜங்ஷனுக்கு வந்து ரீச் ஆகி நமக்கு வந்து ஃபுட் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ஃபுட் வந்து நம்ம சாப்பிட்ட பிறகு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதனால் வந்து நீங்களும் இந்த மாதிரி மூவிங் ட்ரெயினில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் அந்த IRCTC கேட்டரிங் வந்து எல்லாருக்கும் வந்து ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அவுட் சைட் ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி மூவிங் ட்ரெயினில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். சரிங்களா? ஸோ இதில் இந்த ஃபேர் பிரேக்கப்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ 120 rupees வந்து தோசை அப்படின்னா 6 rupees வந்து இந்த டேக்ஸஸ் வந்து போட்டு டோட்டலாக 120 rupeesனு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த லைவ் ரெக்கார்டிங் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபுட் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா வெளியேந்து ரெஸ்டாரண்ட்ஸில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இப்போது IRCTC கேட்டரிங் சர்வீஸும் இருக்குது. ஸோ அங்கேயுமே வந்து ஃபுட் வந்து ரொம்ப மோசமாலாம் இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்ல முடியாது. அங்கேயுமே ஃபுட் வந்து நல்லா தான் இருக்கும். சப்போஸ் அந்த ஃபுட் வந்து வேணாம் அப்படின்றவங்க நீங்கள் இந்த மாதிரி வெளியே வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் ஆர்டர் பண்ணி கரெக்டாக உங்கள் ஸ்டேஷனில் போயிட்டு உங்ககிட்டே வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்றது நான் சொன்னேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து கிளம்புன அடுத்த ஸ்டேஷன் வந்து போகிறப்போ அந்த ஹோட்டல் வந்து ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். அது என்னென்னா, இந்த ஹோட்டலுக்கு வந்து ரிவ்யூ கொடுங்க அப்படின்ற மாரி ஒரு நிறைய தடவை வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அதை மட்டும் அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் கன்யூஸாக அவங்க வந்து இந்த ரிவ்யூ கொடுங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம ரிவ்யூ கொடுக்கறது ஓகே, ஒரு தடவை சொல்லலாம். அதுக்குன்னு கண்டினியூஸாக வந்து மெசேஜ் மூலமாக வந்து சொல்லிகிட்டே இருக்காரு, மெசேஜ் அனுப்பிகிட்டே இருக்காரு. இந்த மாதிரி இந்த ஃபுட் ரிவ்யூ வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு அது சரியாக படலை. வேறு மற்றபடி ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சு, வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து இந்த ட்ரெயின் ரிலேட்டட் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரெயின் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நம்ம Instagram பேஜும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் அதையும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.